வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஆழமான அலசல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட ஆரம்பிக்கலாம். ஜே.பி. டிஜோரியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? பேர் கொஞ்சம் பரிச்சயமா இருக்கு. ஆமா, லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ரொம்ப கஷ்டமான பின்னணியில இருந்து வந்தவர். சின்ன வயசுலயே நிறைய சவால்கள், அப்பா அம்மா பிரிவு, பண கஷ்டம், வளர்ப்பு இல்லம்னு. ஓ அப்படியா? பேப்பர் போடுறதுல இருந்து வீடு வீடா போய் கலைக்களஞ்சியம் விக்கிறது வரைக்கும் பல வேலைகள் செஞ்சிருக்கார். கையில வெறும் $700 வச்சுக்கிட்டு யார் என்ன சொன்னாலும் கேட்காம. தன் மேல நம்பிக்கை வச்சு. அதேதான், தன் மேல நம்பிக்கை வச்சு பால் மிச்சல் ஹேர் ப்ராடக்ட்ஸ் அப்புறம் பேட்ரான் டெக்கீலா மாதிரி பெரிய பிராண்டுகளை உருவாக்குனார். அடேங்கப்பா, இப்போ பெரிய பில்லியனர் இல்லையா ஃபோர்ப்ஸ் லிஸ்ட்லலாம்? ஆமா, $2.8 பில்லியன் சொத்து மதிப்பு. அவர் கதை சிம்பிளா ஒன்னு சொல்லுது: நீங்க எங்க ஆரம்பிச்சீங்கங்கறத விட எங்கே முடிக்கிறீங்கிறது தான் மேட்டர். ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. சரி, அவரோட இந்த வெற்றிக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பேச போற விஷயம். வெற்றி பழக்க வழக்கங்கள், சக்சஸ் ஹேபிட்ஸ். குறிப்பா டீன் கொராசியோசி எழுதின மில்லியனர் வெற்றி பழக்க வழக்கங்கள் புத்தகத்தோட சில முக்கியமான கருத்துக்களை தான் நாம அலச போறோம். ஓகே, அந்த புத்தகம் பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். நல்ல புத்தகம் சொல்லுவாங்க. ஆமா, நம்ம நோக்கம் என்னன்னா, இந்த புத்தகத்துல இருக்கிற சில முக்கியமான பழக்க வழக்கங்கள் அப்புறம் சில சிந்தனை மாற்றங்கள் அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக அது எப்படி உதவும்னு பாக்குறது தான். வெறும் மோட்டிவேஷன் மட்டும் இல்லாம ஆக்ஷனபிள் ஸ்டெப்ஸ் மாதிரி. கரெக்ட். வெறும் தியரி இல்ல, நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய சில சின்ன சின்ன மாற்றங்கள், சில ரெசிபி மாதிரி வச்சுக்கோங்களேன். கேட்கவே நல்லா இருக்கு. ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல நாம ஏன் மாறணும்னே யோசிப்போம். இப்போ இருக்கிற உலகம் பயங்கர வேகமா போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா, டெக்னாலஜி எல்லாம் வேற. டெக்னாலஜி வாழ்க்கைய சுலபமாக்குதுன்னு சொல்றோம். ஆனா அது நம்மளை இன்னும் வேகமா ஓட வைக்குது. நம்ம நிஜமாவே படி ஏறுறோமா இல்ல ட்ரெட்மில்ல ஓடுறோமா? இது நல்ல கேள்வி. வேகமா போறது முக்கியம்தான், ஆனா சரியான பாதையில போறோமாங்கிறது அதை விட முக்கியம். சில புள்ளி விவரங்கள் கூட இருக்கு. 1973க்கு அப்புறம் உற்பத்தி திறன், அதாவது ப்ரொடக்டிவிட்டி பயங்கரமா அதிகரிச்சிருக்கு. ஆனா பலரோட வருமானம் அந்த அளவுக்கு உயரலையே. உண்மைதான், வருமான ஏற்றத்தாழ்வு கூட அதிகமாயிட்டு வருது. நடுத்தர வர்க்கம் கொஞ்சம் அழுத்தத்துல இருக்கிற மாதிரி தோணுது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல மாற்றம் கண்டிப்பா தேவைன்னு தோணுது இல்லையா? நிச்சயமா தேவை. நீங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் கடினமா உழைக்கிறாங்க, ஆனா எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கலாம். அதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா ஒண்ணு, வெற்றிங்கிறது வெறும் பணம் மட்டும் இல்ல பாருங்க, அதையும் தாண்டி சில விஷயங்கள் இருக்கு. ஆமா, பணம் நிறைய சம்பாதிச்சு ஆனா குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியாம ஒரே டென்ஷனா வாழ்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? கரெக்ட். அதே சமயம் பணம் ஒரு கெட்ட விஷயம் அப்படிங்கிற எண்ணம் சிலர்கிட்ட இருக்கு. அதுவும் நம்மள தடுக்கும். ஆமா, நேர்மையா சம்பாதிக்கிற பணம் ஒரு கருவி மாதிரி தான். நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும், ஏன் சமுதாயத்துக்கும் கூட நல்லது செய்ய அது உதவும். ஒரு பிரச்சனைக்கு செக் எழுதி தீர்க்க முடியுதுன்னா அந்த பிரச்சனை இல்லாம போயிடுன்னு கூட சொல்லுவாங்க. ஹாஹா, அதுவும் சரிதான். சரி, இப்போ மாறணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா எப்படி ஆரம்பிக்கிறது, எங்க ஆரம்பிக்கிறது? அதுக்கு நீங்க ஒரு கதை சொன்னீங்களே, அந்த விவசாயி கதை. ஆமா, அந்த விவசாயி தினமும் ஒரே பாதையில டிராக்டர் ஓட்டி மாட்டுக்கு தீவனம் போடுவார். போக போக என்னாகும்? அந்த பாதையில நல்ல ஆழமா தடம் விழுந்துரும். கரெக்ட். அப்புறம் ஒரு ஸ்டியரிங்கே பிடிக்க வேண்டாம், டிராக்டர் தானா அதே இடத்துக்கு போகும். நம்ம வாழ்க்கையே சில சமயம் அப்படிதான். ஆமா, பழக்கப்பட்ட பாதைகள், ரட்ஸ். அதே பழக்கங்கள், அதே சிந்தனைகள், ஆனா ரிசல்ட் மட்டும் வேற வேணும் எதிர்பார்க்கிறோம். ஆனா பாருங்க, அந்த விவசாயி அவர் பாதைய மாத்தணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டியரிங்க லேசா திருப்பணும். எவ்வளவு? ஜஸ்ட் ஒரு 1/4 அங்குலம். அப்படி திருப்பிட்டு 1 மைல் தூரம் போனா அவர் பழைய பாதைய திரும்பி பார்க்க கூட முடியாது. அவ்வளவு தூரம் புது பாதையில போயிருப்பார். ஆக பெரிய புரட்சி தேவையில்ல, சின்ன தொடர்ச்சியான மாற்றங்கள் போதும். நிச்சயமா, அதுதான் முக்கியம். ஆனா எந்த பக்கம் திருவுறது, அங்கதான் பிரச்சனை. இங்கதான் அந்த பார்வை, அதாவது விஷன் முக்கியமாகுது. நிறைய பேருக்கு என்ன வேணாம்னு ரொம்ப தெளிவா தெரியும், இது வேணாம் அது வேணாம்னு. ஆனா என்ன வேணுங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்கும். இது ரொம்ப சரி. கையில ஒரு ஃபெராரி கார் இருக்கு, ஆனா எங்கே போகணும்னு தெரியலைன்னா அந்த வேகம் வீண்தானே. கரெக்ட். இலக்கு தெளிவா இல்லைன்னா உங்ககிட்ட எவ்வளவு வேகம், ஆர்வம், ஆற்றல் இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஓவரா வேலைப்பளுருக்கு நேரம் பத்தலன்னு நினைச்சா ஒருவேளை அதுக்கு காரணம் நேரமின்மை இல்ல, தெளிவான இலக்கு இல்லாததுதான் இருக்கலாம்.
அதனால முதல் ஸ்டெப் என்னன்னா, நான் இப்போ எங்க இருக்கேன் அப்படின்னு உங்களை நீங்களே நேர்மையா கேட்டுக்கோங்க. ஃபைனான்ஸ், ரிலேஷன்ஷிப்ஸ், ஹெல்த், கெரியர் இந்த மாதிரி முக்கியமான ஏரியாக்கள்ல உங்க இப்போதைய நிலைமை என்னன்னு எழுதி வைங்க. இதுதான் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். சரி, ஸ்டார்டிங் பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு. அடுத்து இலக்கு. இலக்க நோக்கி போகும்போது தடைகளை மட்டும் பார்க்க கூடாதுன்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. சொல்லுங்க. கொலராடோல படகு சவாரிக்கு கூட்டிட்டு போன ஒரு வழிகாட்டி சொன்னாராம், நான் எப்பவும் நாம போக வேண்டிய அந்த பாதுகாப்பான இடத்த நோக்கி தான் கை காட்டுவேன். வழியில இருக்கிற ஆபத்தான பாறைகள், மரங்கள் எல்லாம் காட்ட மாட்டேன் அப்படின்னு. ஏன் அப்படி? ஏன்னா நாம எதை பாக்குறோமோ அங்கதான் நம்ம கவனம் போகும், அங்கதான் நாம போவோம்னு சொன்னாராம். அதனால தடைகளை விட தீர்வை நோக்கி, இலக்கை நோக்கி கவனத்தை வைக்கணும். ரொம்ப பவர்ஃபுல்லான பாயிண்ட். இலக்க பாக்குறோமா இல்ல தடைகளை பாக்குறோமாங்கிறது ரொம்ப முக்கியம். உங்க இலக்க இன்னும் தெளிவாக்க ஒரு பயிற்சி கூட புத்தகத்துல சொல்றாங்க இல்லையா? ஆமா, ஒரு சிம்பிள் பயிற்சி தான். நீங்க இது முயற்சி பண்ணி பார்க்கலாம். கண்ணை மூடிக்கிட்டு கற்பனை பண்ணுங்க. இன்னையில இருந்து ஒரு வருஷம் கழிச்சு அந்த ஒரு வருஷம் உங்க வாழ்க்கையோட பெஸ்ட் வருஷமா அமைஞ்சிருக்கு. அப்படி அமைஞ்சிருந்தா அந்த வருஷம் எப்படி இருந்திருக்கும்? என்ன நடந்திருக்கும்? உங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்க வேலை, உங்க உறவுகள் எப்படி இருந்திருக்கும்? எவ்வளோ முடியுமோ அவ்வளோ விவரமா, உணர்வு பூர்வமா கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த உணர்வுகளை ஃபீல் பண்ணுங்க. இது அந்த இலக்குக்கு ஒரு உருவம் கொடுக்கும் இல்லையா? ஆமா, ஒரு தெளிவான திசையை காட்டும். அருமை. ஆனா வெறும் இலக்கு மட்டும் போதுமா? அதை நோக்கி நம்மள விடாம ஓட வைக்கிறதுக்கு ஒரு உந்துதல் வேணுமே. நிச்சயமா. அதுதான் உங்களுடைய ஏன், வாய். தடைகள் வரும்போது, பயம் வரும்போது, சோர்வா உணரும்போது இந்த ஏன் தான் உங்களை மறுபடியும் எழுந்து நிக்க வைக்கும். ஆசிரியர் கூட 7 அடுக்கு ஆழம் அப்படின்னு ஒரு பயிற்சி சொல்றார். 7 levels deep. ஆமா, அது ரொம்ப சக்தி வாய்ந்த பயிற்சி. நீங்க ஏன் ஒரு விஷயத்தை அடைய நினைக்கிறீங்கன்னு உங்களை நீங்களே திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே போகணும். ஒவ்வொரு பதிலுக்கும் அது ஏன் முக்கியம்னு கேட்டு ஆழமா போகணும். அப்படி போகும்போது மேலோட்டமான காரணங்களை தாண்டி உங்களுடைய உண்மையான, ஆழமான, உணர்வுபூர்வமான காரணம் வெளிவரும். ஆசிரியர் அவரோட சொன்ன அனுபவத்தையே சொல்றார். அவர் சின்ன வயசுல ரொம்ப நிலையற்ற சூழல்ல வளர்ந்தாராம். கிட்டத்தட்ட 20 தடவை வீடு மாறி அப்பா அம்மா 90 தடவை திருமணம் செஞ்சுக்கிட்டதால அவரோட வாழ்க்கைய அவரே கட்டுப்படுத்தணுங்கிற ஒரு ஆழமான தேவைதான் அவரோட ஏன் அப்படின்னு கண்டுபிடிச்சாராம். ஓ, அது ரொம்ப பர்சனலான ஒரு ஏன். அதே மாதிரி போதை பழக்கத்துல இருந்து மீண்டு வந்த ஒரு மாணவர் இதே பயிற்சியில தான் இறந்து போன அம்மாவுக்கு தான் ஒரு நல்ல மகன்னு நிரூபிக்கணுங்கிறது தான் தன்னோட உண்மையான ஏன் அப்படின்னு கண்ணீரோட கண்டுபிடிச்சாராம். பாருங்க, இந்த ஏன் மனசுல வர்றதை விட இதயத்திலிருந்து வரணும். அது ஒரு தர்க்க ரீதியான காரணமா இல்லாம ஒரு உணர்வா இருக்கணும். ஆமா, அதுதான் கஷ்டமான நேரத்துல நம்மள கைவிடாம முன்னோட்டு ஃபார்வர்ட் தள்ளுற எரிபொருள். நீங்களும் இந்த பயிற்சியை செஞ்சு பார்க்கலாம். தனியா செய்யறத விட ஒரு நம்பிக்கையான நண்பரோட செஞ்சா இன்னும் நல்லா இருக்கும். அவங்க கேள்வி கேட்டு உங்களை இன்னும் ஆழமா போக வைக்கலாம். உங்க செயல்களோட ஒரு வலுவான ஏன் இணைஞ்சிட்டா உங்க இலக்குகள் வெறும் இலக்குகளா இல்லாம உங்க ஆன்மாவோட ஒரு பகுதியா மாறிடும். சரி, இப்ப நமக்கு தெளிவான இலக்கு இருக்கு, அதை அடையறதுக்கான வலுவான ஏனோ இருக்கு. ஆனா நடைமுறையில பாக்கும்போது நமக்குள்ளே ஒரு தடுமாற்றம் வருதே. ஆமா, அதுதான் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வில்லன். நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்த வில்லன் இருக்கான். சுய சந்தேகம், தயக்கம், என்னால முடியாது, நான் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன், நான் இதுக்கு தகுதியானவன் இல்லன்னு நமக்கே சொல்லிக்கிற அந்த உள்குரல். அது நம்ம வளர்ச்சியை பயங்கரமா தடுக்கும். கண்டுக்கே தெரியாத ஒரு கண்ணாடி தடுப்பு, கிளாஸ் சீலிங் மாதிரி நம்ம மேல அது இருக்கும். அந்த நவாஜோ பாட்டியோட கதை ஞாபகம் இருக்கா? ஆமா, 2 ஓநாய்கள் கதை. நமக்குள்ள 2 ஓநாய்கள் சண்டை போட்டுட்டு இருக்கு. ஒன்னு எதிர்மறை எண்ணங்கள் நிறைஞ்சது, பொறாமை, பற்றாக்குறை மனப்பான்மை, பயம், இதெல்லாம். இன்னொன்னு நேர்மறை எண்ணங்கள் கொண்டது, அன்பு, நம்பிக்கை, சாதிக்க முடியுங்கிற எண்ணம். எந்த ஓநாய் ஜெயிக்கும்? நாம எந்த ஓநாய்க்கு தீனி போடுறோமோ அதுதான் ஜெயிக்கும். சிம்பிள், ஆனா ரொம்ப ஆழமான கருத்து. சரி, இந்த உள்வில்லனுக்கு நாம எப்படி தெரியாம தீனி போடுறோம்? 1. தொடர்ந்து நெகட்டிவ் நியூஸ் பார்க்கறது, படிக்கிறது. போரு, பஞ்சம், நோய், பேரழிவுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா நம்பிக்கை குறையும் தானே? ஆமா, நெகட்டிவ் செய்திகளுக்கு எப்பவுமே ஒரு ஈர்ப்பு அதிகம். இஃப் இட் ப்ளீட்ஸ் இட் லீட்ஸ்னு சொல்லுவாங்களே. அதுக்கு தீர்வு ஒரு 30 நாளைக்கு செய்தி பார்க்கறதையோ படிக்கிறதையும் குறைச்சிட்டு அந்த நேரத்தை சுய முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்கன்னு ஆசிரியர் சொல்றார். நல்ல ஐடியா. 2வது, நம்ம பலவீனங்கள் மேலேயே அதிக கவனம் செலுத்துறது. உன் வீக்னஸ் சரி பண்ணுன்னு சொல்றது ஒரு பொதுவான அட்வைஸ்.
ஆனா அது நம்ம தன்னம்பிக்கைய குறைச்சு நம்ம பலத்தையே மறக்க வச்சிரும். ஆசிரியர் கூட சொன்னாரே, அவர் எழுத்து பலவீனமா இருக்குன்னு நினைச்சு தயங்கினாராம். ஆனா அவரோட பலம் எது? அவர் சொல்ல வர செய்தி. அதுல கவனம் வச்சப்போ ஜெயிச்சார். ஆமா. ஏடிடி நிபுணர் நெட் ஹாலோவெல் கூட சொல்றாராம், நீங்க உங்க பலத்துல கவனம் செலுத்தினா அதோட நேர்மறை தாக்கம் மத்த துறைகளுக்கும் பரவும்னு. அப்போ தீர்வு உங்க பலம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுல இன்னும் சிறப்பா ஆகணும். மூணாவதா, தகுதி இல்லாதவங்க கிட்ட ஆலோசனை கேக்குறது. ஆசிரியர் சொல்றார், அவங்க அப்பா அம்மா 9 தடவை கல்யாணம் பண்ணி விவாகரத்து செஞ்சவங்க. அவங்க கிட்ட போய் திருமண ஆலோசனை கேட்டா எப்படி இருக்கும்? கேட்கவே கூடாது. சோ ஆலோசனை தரவங்களோட தகுதியை பார்க்கணும். நாலாவது, மத்தவங்கள அப்படியே ஃபாலோ பண்றது, சமூகம் சொல்ற பாதையிலேயே போறது. படிப்பு, வேலை, சேமிப்பு. இதுல தப்பில்ல. ஆனா சில சமயம் நம்மளோட உண்மையான ஆர்வத்தை இது கொன்னுடும். இதுக்கு தீர்வு உங்களுக்கு எது முக்கியம், எதை தவிர்க்கலாம்னு நீங்களே தீர்மானிக்கணும். இந்த வெளிப்புற காரணிகள்லாம் நம்ம மனச மட்டும் பாதிக்கிறதில்ல, நம்ம உடல் மொழியும் பாதிக்குது இல்லையா? நிச்சயமா. நீங்க கவலையா, தன்னம்பிக்கை இல்லாம உணர்ந்தா இயல்பாவே கொஞ்சம் கூன் போட்டு குனிஞ்சு நடப்போம். அதே நேரம் நீங்க நம்பிக்கையா உற்சாகமா இருந்தா நிமிர்ந்து நிப்போம். இது ஒரு வழிபாதை தானா, இல்ல 2 பக்கமும் வேலை செய்யுமா? 2 பக்கமும் வேலை செய்யும். உங்க மனநிலை உங்க உடல் மொழியை பாதிக்கும். அதே மாதிரி உங்க உடல் மொழியை நீங்க மாத்தினா அது உங்க மனநிலையை பாதிக்கும். சும்மா ஒரு 2 நிமிஷம் நிமிர்ந்து நின்னு முகத்துல ஒரு சின்ன புன்னகையை வச்சுக்கிட்டு இருந்தாலே உங்க மன அழுத்த ஹார்மோன் குறையும்னு ஆய்வுகள் சொல்லுது. அப்படியா? சிம்பிளா இருக்கே. ஆமா. அதே மாதிரி நாம பயன்படுத்துற வார்த்தைகளும், ஐயோ ஒரே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, முடியல அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா அந்த உணர்வு இன்னும் அதிகமாகும். அதுக்கு பதிலா நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஜோயல் வெல்டன் ஒருத்தர் எது கேட்டாலும் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி சொல்லும்போதே அவர் உற்சாகமாயிடுவாராம். ஹாஹா, நல்ல டெக்னிக். அப்புறம் ரொம்ப முக்கியமா நம்மள சுத்தி இருக்கிறவங்க, சில பேர் நம்மளோட எனர்ஜியை கூட்டுவாங்க, பேட்டரி சார்ஜர்ஸ். சில பேர் நம்ம எனர்ஜியை உறிஞ்சிடுவாங்க, பேட்டரி ட்ரெய்னர்ஸ். ஆமா, இது அனுபவத்துல பாத்திருக்கோம். சோ முடிஞ்ச வரைக்கும் பேட்டரி சார்ஜர்ஸோட நேரத்தை செலவிடுங்க. ஆக உங்க தோரணையை கவனிங்க, புன்னகையோட இருங்க, பாசிட்டிவ் வார்த்தைகளை பயன்படுத்துங்க, பாசிட்டிவான ஆட்களோட பழகுங்க. இது அந்த உள்வில்லனை கொஞ்சம் பலவீனமாக்கும். அருமையான டிப்ஸ். இப்போ இந்த உள்வில்லன் நம்ம மனசுல ஒரு கதையை உருவாக்குறான்னு சொன்னீங்க இல்லையா? ஸ்டோரி. இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். ஆமா, இதுதான் நம்மள ஒண்ணு பின்னுக்கு இழுக்கிற மிகப்பெரிய நங்கூரமா இருக்கும். இல்லனா நம்மள வெற்றிக்கு கூட்டிட்டு போற உந்து சக்தியா இருக்கும். ஜென்னான்னு ஒருத்தரோட கதையை ஆசிரியர் சொல்றார். அவங்க பிள்ளைங்கள்லாம் வளர்ந்து வெளியே போனதுக்கு அப்புறம் கணவர் இன்னும் கொஞ்சம் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாராம். அப்போ ஜென்னாவோட பழைய கதை உள்ளுக்குள்ள ஓட ஆரம்பிச்சுது. என்ன கதை? என் வேலை முடிஞ்சிடுச்சு, எனக்கு வயசாயிடுச்சு, இனிமே நான் முக்கியம் இல்ல, என்கிட்ட பெருசா திறமை இல்ல, இப்படி. இது அவங்கள ரொம்ப மனச்சோர்வடைய வச்சது. இது நிறைய பேர் சந்திக்கிற ஒரு உணர்வு தான். ஆனா அவங்க ஒரு முடிவு எடுத்தாங்க. தன் கதைய மாத்தணும்னு. அவங்க உருவாக்குன புதிய கதை, ஏன் இத்தனை வருஷம் அனுபவம் எனக்கு பெரிய பலம், புதுசா எதையாவது தொடங்க இதுதான் சரியான நேரம். வாவ், என்ன ஒரு மாற்றம்! அந்த கதை மாற்றத்துக்கு அப்புறம் பாருங்க, அவங்க ஒரு வெற்றிகரமான தொழில ஆரம்பிச்சாங்க, நிறைய பயணம் செஞ்சாங்க, புத்தகம் எழுதினாங்க, கனவு இல்லம் வாங்கினாங்க, அவங்க பிள்ளைங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் ஆனாங்க. ஒரே ஒரு கதை மாற்றம் அவங்க வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. அபாரம். அப்போ நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் ஏன் வரமாட்டேங்குதுன்னு நாம நமக்கே சொல்லிக்கிற காரணங்கள் தான் நம்ம கதை. ஆமா, அது பொருளாதாரமா இருக்கலாம், நேரமின்மையா இருக்கலாம், மத்தவங்கள குறை சொல்றதா இருக்கலாம், எது வேணும்னாலும் இருக்கலாம். இந்த கதைகள் பெரும்பாலும் நம்மளா உருவாக்கினதா இருக்காது. நம்ம சின்ன வயசுல கேட்டது, சமூகம் நமக்கு சொன்னது, இதெல்லாம் சேர்ந்து உருவானதா இருக்கும். ஆனா அது நம்மளோட உண்மையான திறனை மறைச்சிடும். அப்போ இந்த கதைய எப்படி மாத்துறது? 4 ஸ்டெப் சொல்றார் ஆசிரியர். 1, உங்க பழைய கதை பொய்ன்னு நீங்களே நிரூபிங்க. உங்கள மாதிரியே தடைகளை சந்திச்சு ஜெயிச்சவங்களோட உதாரணங்களை தேடுங்க. அது உங்க நம்பிக்கையை உடைக்கும். 2, அந்த பழைய கதை மேல ஒரு வெறுப்பை வளர்த்துக்கோங்க. அது உங்களை எவ்வளோ பின்னுக்கு இழுத்துச்சு, என்னென்ன இழப்புகளை கொடுத்துச்சுன்னு உணருங்க. அப்பதான் அதை மாத்தணுங்கிற வெறி வரும். 3வது, அந்த பழைய கதையில கூட, அந்த கஷ்டமான அனுபவத்துல கூட ஒரு நல்ல பாடத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்க. ஆசிரியர் கூட அவர் முட்டாள்னு சொன்னதுனாலதான் அவர் மத்த திறமைகளை வளர்த்துக்க ஆரம்பிச்சேன்னு சொல்றாரு. 4வதா, உங்களுக்கு சக்தி கொடுக்கற மாதிரி ஒரு புதிய கதையே எழுதுங்க, உங்களை எம்பவர் பண்ற மாதிரி. கடைசியா, அந்த புதிய கதைய தினமும் காலையிலயும் ராத்திரியும் உங்களுக்கு நீங்களே உறக்க சொல்லுங்க. உங்க ஆழ மனசுல அது பதியணும். சூப்பர். இந்த வில்லனை அடக்கி நம்ம கதைய மாத்தும்போது நமக்குள்ள இருக்கிற ஹீரோ மெதுவா வெளிப்பட ஆரம்பிப்பான். அதுக்கு முக்கியமா தேவை தன்னம்பிக்கை,
கான்ஃபிடன்ஸ். ஆமா, தன்னம்பிக்கை இருந்தா எதையும் சாதிக்கலாம். ஒரு பயங்கரமான விபத்துல சிக்கி டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சிட்டாங்க. இனிமே பையன் பழைய மாதிரி ஆக மாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஐயோ பாவம். ஆனா ஜே அத கேக்கல. அவங்க மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் ஓடுச்சு. அவங்க மகன் முழுசா குணமாகி நல்லபடியா நடக்கிற அந்த ஒரு காட்சி. அந்த சிறந்த விளைவு, பெஸ்ட் அவுட்கம் மட்டுமே அவங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கு என்னென்ன தேவையோ அத மட்டும் செஞ்சாங்க. தடைங்களை பார்க்கல, தீர்வை மட்டும் தேடினாங்க. இதுதான் ஹீரோவோட செயல்பாடு. தடைகளை தாண்டி இலக்க மட்டும் பாக்குறது. அவங்க பையன் கடைசியில குணமானான். இது தன்னம்பிக்கையோட சக்தி. இந்த தன்னம்பிக்கையை வளர்க்கறதுக்கு ஆசிரியர் 4 சீகள் சொல்றார். என்னன்னா அது? முதல் சி தைரியம், கௌரேஜ். பயம் இருக்கும், ஆனாலும் அந்த முதல் அடியை எடுத்து வைக்கிறது. ரெண்டாவது உறுதிப்பாடு, கமிட்மெண்ட். ஒரு விஷயத்த செய்ய ஆரம்பிச்சதும் அதுல முழுசா தன்னை அர்ப்பணிக்கிறது, பாதியில விட்டுடாம. மூணாவது திறன். அந்த செயலை செய்ய தேவையான அறிவை, கருவிகளை, திறமைகளை வளர்த்துக்கிறது. நாலாவது இந்த முதல் 3 தைரியம், உறுதிப்பாடு, திறன், இது 3ம் செயலோடு சேரும்போது தானா வர்றதுதான் 4வது சி தன்னம்பிக்கை. கான்ஃபிடன்ஸ். ஆக தன்னம்பிக்கைங்கிறது கடைசி ரிசல்ட். அதுக்கு முன்னாடி தைரியம், உறுதிப்பாடு, திறன் மேல வேலை செய்யணும். கரெக்ட். சில சமயம் நமக்கு தன்னம்பிக்கை குறையற மாதிரி தோணும். அப்போ அதை பூஸ்ட் பண்ண சில வழிகள் இருக்கு. ஒன்னு, உங்கள என்ன ஸ்பெஷல், வாட்ஸ் கூல் அபவுட் யூ அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுங்க. உங்க சாதனைகள், நல்ல குணங்கள், திறமைகள் எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகே. இன்னொன்னு, இரு படங்களின் கதை. உங்களோட ரொம்ப மோசமான மனநிலையில, வில்லன் மூட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவையும், ரொம்ப நம்பிக்கையா சந்தோஷமா ஹீரோ மோட்ல இருக்கிற மாதிரி ஒரு போட்டோவையும் எடுத்து அந்தந்த மனநிலையோட தொடர்புடைய குணங்களை எழுதி ஒப்பிட்டு பாருங்க. எப்பவாவது டல்லா ஃபீல் பண்ணா அந்த ஹீரோ போட்டோவை பார்த்து அந்த மனநிலைக்கு மாற முயற்சி பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அப்புறம் டோனி ராபின்ஸ் சொல்ற மாதிரி ஒரு சக்தி வாக்கியம், பவர் ஃப்ரேஸ் உருவாக்கிக்கோங்க. சவாலான நேரத்துல உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற ஒரு உற்சாகமூட்டுற வாக்கியம். ஆசிரியர் சொல்றார், அவருக்கு அப்படி ஒரு வாக்கியம், எனக்கு தேவையான அன்பு எனக்குள்ளேயே இருக்கு அப்படின்னு. நீங்களும் உங்களுக்கான சக்தி வாக்கியங்களை உருவாக்கி பயன்படுத்தலாம். ரொம்ப பிராக்டிக்கலா இருக்கு. சரி, இப்போ அடித்தளம் போட்டாச்சு, உள்ள இருக்கிற வில்லனை சமாளிச்சு ஹீரோவை வெளியே கொண்டு வந்தாச்சு, தன்னம்பிக்கையும் வளர்த்தாச்சு. அடுத்து என்ன? செயல்பாடு தானே. ஆமா, செயல்பாடுதான். இதுல முதல் விஷயம், தெளிவான இலக்கு முக்கியம்னு பார்த்தோம். ஆனா சில சமயம் நிறைய இலக்குகள் வச்சுக்கிட்டு எதை பண்றதுன்னு தெரியாம திணறிடுவோம். அதுக்கு என்ன தீர்வு? ஒரு நேரத்துல ஒரு முக்கியமான இலக்குல ஒன் ஷைனிங் கோல் கவனம் செலுத்தலாம்னு ஆசிரியர் சொல்றார். ஒரே ஒரு இலக்கா? அந்த நேரத்துல எது ரொம்ப முக்கியமோ அதுல முழு கவனத்தையும் செலுத்தலாம். அதுக்கு உதவ மேஜிக் லிஸ்ட்னு ஒரு பயிற்சி சொல்றார். 3 கேள்விகள். 1, நீங்க எதை செய்ய விரும்புறீங்க? 2, நீங்க எதுல சிறந்தவர்? 3, எது உங்களுக்கு அதிக வருமானம் தரும்? இந்த 3 கேள்விகளுக்கும் பதில் எழுதி அதுல பொதுவா வர்ற விஷயம்தான் உங்களுக்கான முக்கியமான இலக்கா இருக்கலாம். ஓகே, இது ஒரு நல்ல ஃபில்டர். இது போக நாம எதை செய்யக்கூடாதுங்கிற ஒரு லிஸ்ட் போடணும்னு சொன்னீங்க இல்லையா? நாட் டு டூ லிஸ்ட். ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்க நேரத்தை எது வீணடிக்குதோ, உங்க இலக்குக்கு சம்பந்தமில்லாத விஷயங்கள் என்னென்னவோ அத ஒரு லிஸ்ட் போடுங்க. உதாரணமா? தேவையில்லாம இன்டர்நெட்ல டைம் பாஸ் பண்றது, எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுற நண்பர்களோட அதிக நேரம் செலவழிக்கிறது, உங்களுக்கு வேற முக்கியமான வேலை இருக்கும்போது புல் வெட்டுறது மாதிரி சின்ன வேலைகளை நீங்களே செய்யறது. புல் வெட்டுறதா? ஆசிரியர் சொல்றார், அந்த நேரத்துல நீங்க உங்க முக்கியமான வேலையை செஞ்சா இன்னும் அதிக வருமானம் ஈட்ட முடியும்னா புல் வெட்ட ஆள் வைக்கிறது தான் புத்திசாலித்தனம் ஒண்ணு. புரியுது. நம்ம நேரத்தை எதுக்கு செலவழிக்கிறோம்னு கவனமா இருக்கணும். இதுக்கு DOS கட்டமைப்புன்னு ஒன்னு சொல்றார். ஒரு இலக்கை எடுத்துக்கிட்டு அதுல இருக்கிற ஆபத்துகள், டேஞ்சர்ஸ், அது மூலமா கிடைக்க போற வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த இலக்கை அடைய உங்ககிட்ட இருக்கிற பலங்கள், ஸ்ட்ரென்த்ஸ், இது 3ஐயும் எழுதி பாருங்க. எதுக்கு இது? பெரும்பாலும் நீங்க எழுதி பார்க்கும்போது உங்க பலங்களும் வாய்ப்புகளும் அந்த ஆபத்துகளை விட அதிகமா இருக்குன்னு உணர்வீங்க. இது உங்க பயத்தை போக்கி ஒரு தெளிவை கொடுக்கும். நல்ல டெக்னிக். இதுல ரொம்ப முக்கியமா ஆசிரியர் சொல்றது அந்த தனித்துவ திறன் வட்டம் இல்லையா? யுனிக் அபிலிட்டி, UA. ஆமா, UA வட்டம். இதுல 4 பகுதிகள் இருக்கு. நீங்க செய்யற வேலைகளை 4ஆ பிரிக்கலாம். 1, உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத, செய்ய தெரியாத வேலை, ஸ்டிங்க். 2, ஓகே, செய்ய முடியும் ஆனா பெரிய ஆர்வம் இல்லாத வேலை, ஓகே. 3, நீங்க நல்லா செய்யற ஆனா பெரிய எனர்ஜி தராத வேலை, குட். 4வதா? 4வது தான் உங்க தனித்துவ திறன், யுனிக் அபிலிட்டி.
அதாவது நீங்க இயல்பாவே ரொம்ப சிறப்பா செய்யற, உங்களுக்கு பயங்கரமா ஆற்றலை தர, மத்தவங்களுக்கு பெரிய மதிப்பை கொடுக்கற, அதிக வருமானம் ஈட்டி தர்ற வேலைகள். அப்போ என்ன பண்ணணும்? முடிஞ்ச வரைக்கும் உங்க நேரத்தை அந்த யூஏ வேலைகள்ல அதிகமா செலவழிக்கணும். மத்த வேலைகளை குட், ஓகே, ஸ்டிங்க் முடிஞ்சா டெலிகேட் பண்ணணும், இல்லனா தவிர்க்கணும். இது உங்க நேர முதலீட்டின் மீதான வருமானத்தை ROI அதிகமாக்கும். கரெக்டா சொன்னீங்க. ஆசிரியர் புல் வெட்ட ஆளு வச்சுட்டு அந்த நேரத்துல ரியல் எஸ்டேட்ல கவனம் செலுத்தி பல மடங்கு அதிகமா சம்பாதிச்சத உதாரணமா சொல்றார். ஆக கவனக்குவிப்பு, டெலிகேட் பண்றது, உங்க தனித்துவ திறன்ல வேலை செய்யறது இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமா, DOS மாதிரி பயிற்சிகள் பயத்தை போக்கி தெளிவு கொடுக்கும். இன்னொரு விஷயம், நாம முன்னேற்ற பாதையில போகும்போது சில சமயம் தடுமாறும். அப்போ நாம எவ்வளவு தூரம் வந்திருக்கோன்னு நம்ம ஆரம்ப புள்ளியோட ஒப்பிட்டு பார்த்து நாம பாராட்டிக்கணும். நம்ம கற்பனையில இருக்கிற ஒரு இலட்சிய நிலையோட ஒப்பிடக்கூடாது. அதுக்கு பேரு த கேப்னு சொல்றார் ஆசிரியர். முன்னேற்றத்தை கொண்டாடணும். இது ரொம்ப முக்கியம். சரி, அடுத்ததா இன்னொரு முக்கியமான திறமை பத்தி பேசுவோம். மத்தவங்களை ஈர்க்கிறது, இணங்க வைக்கிறது. அட்ராக்ஷன் அண்ட் பெர்சுவேஷன். இதுவும் வெற்றிக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு. ஆனா இது சேல்ஸ் மார்க்கெட்டிங்னு சொன்னாலே சிலருக்கு ஒரு பயம் வந்துரும். அது தேவையில்லை. உங்ககிட்ட ஒரு நல்ல பொருள் இருக்கு, இல்ல ஒரு நல்ல சேவை இருக்கு, இல்ல ஒரு நல்ல திறமை இருக்கு. அது மத்தவங்களுக்கு உதவும் நீங்க உண்மையா நம்புனா, அது அவங்க கிட்ட சரியா கொண்டு போய் சேர்க்கிறது உங்க கடமை தானே. ஆமா, அது சரிதான். இதுல முக்கியமான கொள்கை என்னன்னா, நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு மத்தவங்கள புரிய வைக்க முயற்சி செய்யறத விட, அவங்க என்ன சொல்ல வர்றாங்க, அவங்க தேவை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்க முயற்சி செய்யணும். Seek to understand, not be understood. கார் ஷோரூம் உதாரணம் சொல்வாரே. ஆமா, ஒரு சேல்ஸ்மேன் கஸ்டமர் என்ன கேட்கறாருன்னே கேட்காம காரோட ஃபீச்சர்ஸை மட்டும் சொல்லிட்டே இருந்தா வேலைக்காகாது. ஆனா இன்னொருத்தர் கஸ்டமரோட தேவை என்ன, அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னு கேட்டுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பேசினா விற்பனை நடக்கும். பிரச்சனைகளை தீர்க்கும் போதும் இது உதவும் இல்லையா? மத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை கேட்டு புரிஞ்சுக்கிட்டா தீர்வு சுலபமா கிடைக்கும். நிச்சயமா. நம்ம காதுகள் நம்ம உதடுகளை விட சிறந்த கருவி. நல்லா கேட்கணும். உண்மையா வெளிப்படையா இருந்தா அதுவே நம்பிக்கையை வளர்க்கும். ஆசிரியர் ஒரு முதலீட்டாளர்கிட்ட தனக்கு இருக்கிற ஒரு பலவீனத்தை யாரையும் சீக்கிரம் நம்பிடுவேன்னு சொன்னப்போ அந்த முதலீட்டாளர் அதை ஒரு பலமா பார்த்தாராம். அப்படியா? ஆமா, ஏன்னா இவர் உண்மையா இருந்தார். அப்புறம் கதைகள் சொல்றது, ஸ்டோரி டெல்லிங், இது எவ்வளவு சக்தி வாய்ந்தது. டேட்டாவை விட தகவல்களை விட கதைகள் தான் மனசுல ஆழமா பதியும். ஏன்னா அது உணர்வுகளோட கனெக்ட் ஆகும். ஆசிரியர் தான் மகனுக்கு ஓனாய் டூஃப் கதை சொன்னது சொல்றார். இதுல இன்னொரு மஜா டிப் இருக்கு. விற்பனை முடிஞ்சதும் பேசுறத நிறுத்தணும்னு. டோன்ட் செல் பாஸ் த சேல். ஹஹா, ஆமா. ஒருத்தர் சரின்னு சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம பாட்டுக்கு பேசிட்டே இருந்தா அவங்க மனசு மாறிட வாய்ப்பு இருக்கு. ஆசிரியரோட அப்பா கார் வித்த கதை, அவங்க மகள் கதையெல்லாம் இதுக்கு உதாரணம். உளவியல் ரீதியா பார்த்தா மத்தவங்கள புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது ஒரு வலுவான இணைப்பு உருவாகும். உண்மையா இருக்கிறது நம்பிக்கையை வளர்க்கும். அதே மாதிரி பற்றாக்குறை மனப்பான்மையை விட அபரிமிதமான மனப்பான்மை மத்தவங்களை ஈர்க்கும். மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட விரும்புவதையே அதிகம் வாங்குவாங்கன்னு சொல்றதும் சரியா? ஓரளவுக்கு உண்மைதான். தேவைகளை தாண்டி உணர்ச்சிகள் தான் வாங்கும் முடிவுகளை அதிகமா பாதிக்கும். கதைகள் அந்த உணர்ச்சிகளோட பேசும். உங்க ஆர்வம், உங்க பேஷன் கூட ஒரு பெரிய ஈர்ப்பு சக்தி. இதுல இன்னொரு ரகசியமான பழக்கம் பத்தி பேசுறார். விற்பனைக்கு பிறகு என்ன செய்யறோங்கிறது, ஆஃப்டர் தி சேல். ஆமா, இது நிறைய பேர் கோட்டை விடுற இடம். ஒரு வாடிக்கையாளர் ஆம் சொன்னதுக்கு அப்புறம், இல்ல ஒரு பார்ட்னர் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம், இல்ல நண்பர் ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எப்படி உணர்றாங்கங்கிறதுல கவனம் செலுத்தணும். ஆசிரியர் தம் மகளோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்ட கதை இதுக்கு நல்ல உதாரணம். இதுக்கு முகாமிடுதல், கேம்ப் அவுட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அதாவது மத்தவங்களோட மனசுக்குள்ளேயே போய் உட்கார்ந்து அவங்க பார்வையிலிருந்து உலகத்தை பார்க்க முயற்சி செய்யறது. அவங்க தேவைகள் என்ன, கவலைகள் என்ன, அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது. இது வெறும் குடுக்கல் வாங்கல் உறவை தாண்டி ஒரு உண்மையான இணைப்பை உருவாக்கும். ஆசிரியர் வாடகை சரியா கட்டுற ஒரு வாடிக்கையாளருக்கு சும்மா ஒரு ஸ்டார்பக்ஸ் கார்டு கொடுத்தாராம். சின்ன விஷயம்தான், ஆனா அந்த உறவை பலப்படுத்தும். இது கூடவே எதையும் நாமளா ஊகிச்சுக்க கூடாதுன்னு சொல்றாரு. நோ அஸ்யூமிங். ஆமா, மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. அவங்க அப்படிதான் நினைப்பாங்கன்னு நாமளா கற்பனை பண்ணிக்கிறது மன அழுத்தத்தையும் தப்பான புரிதல்களையும் தான் உருவாக்கும். ஆசிரியர் ஒரு டிவி தொகுப்பாளர் தன்னை வெறுக்கிறார்னு நினைச்சிட்டே இருந்தாராம். ஆனா பேசி பார்த்தப்பதான் தெரிஞ்சது அது உண்மையல்லன்னு. சோ ஆம் சொன்னதுக்கு அப்புறமும் உறவை பேண்றது, அனுதாபத்தோடையும் புரிதலோடையும் இருக்கிறது,
ஊகமல தவிர்க்கிறது, இதெல்லாம் நீண்டகால வெற்றிக்கு அவசியம். நிச்சயமா இது விசுவாசத்தை வளர்க்கும். சரி, இவ்ளோ விஷயங்கள் பார்த்தோம். வேலை, இலக்கு, உறவுகள், கடைசியா கொஞ்சம் மகிழ்ச்சியாவும் இருக்கணுமே. அதுக்கு சில மகிழ்ச்சி பழக்க வழக்கங்கள் இருக்கா? ஹாப்பினஸ் ஹேபிட்ஸ் இருக்கு. ஆசிரியர் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம், வெற்றி கிடைச்சா மகிழ்ச்சி வரும்னு நினைக்காதீங்க, மகிழ்ச்சியா இருந்தாதான் வெற்றி வரும்னு. ஓ, மாத்தி யோசிக்கணும். ஆமா, உங்களுக்கு எது நிஜமான மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு நீங்களே வரையறுங்க. மத்தவங்க சொல்றத வச்சு இல்ல. நிகழ்காலத்துல வாழுங்க. கடந்ததை நினைச்சு கவலைப்படாம, எதிர்காலத்தை நினைச்சு பயப்படாம. ஓவரா சிந்திக்கிறத தவிர்க்கணும். ஓவர் திங்கிங். கரெக்ட். அப்புறம் நெகட்டிவான விஷயங்கள் நடந்தா அதுக்கு ஒரு புதிய அர்த்தம் கொடுக்க முயற்சி செய்யுங்க. ட்ரெண்ட் ஷெல்டன் கதை மாதிரி. கால்பந்து கனவு பறிபோனாலும் அது அவரை வேற பாதையிலே பெரிய ஆளா ஆக்குச்சு. ஒரு குறிப்பிட்ட விளைவு தான் வரணும்னு பிடிவாதமா இருக்கக்கூடாது. பி ஓபன். பழைய பகைகளை மன்னிக்கணும். முக்கியமா நன்றியோட இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட. இந்த மனநிலை மாற்றங்கள் ரொம்ப முக்கியம். இது நம்மள இன்னும் ரெசிலியன்ட் ஆக்கும் இல்லையா? ஆமா, உள்ளார்ந்த மகிழ்ச்சியே நிலையானது. வெளிப்புற காரணிகள் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். இந்த மனநிலை மாற்றங்கள் சவால்களை நல்லபடியா எதிர்கொள்ளவும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழவும் உதவும். இது போக இன்னும் சில வெற்றிக்கான குறுக்கு வழிகள் மாதிரியே சில ஹேக்ஸ் சொல்றார். சக்சஸ் ஹேக்ஸ். ஆமா, ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த பழக்கங்கள். கொஞ்சம் பணத்தை சேமிச்சு வைங்க. அது ஒரு பாதுகாப்பு உணர்வையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கும். உங்களை நீங்களே புத்திசாலித்தனமா அப்பப்ப மகிழ்விச்சுக்கோங்க. உங்க மேலேயே முதலீடு செய்யுங்க. புதுசா கத்துக்கிட்டே இருங்க. புன்னகையோட இருங்க. எந்த தீமையிலும் ஒரு நன்மையை தேடுங்க. சின்ன தோல்விகள் இருந்து சீக்கிரமா மீண்டு வாங்க. எப்பவும் தீர்வு சிந்திங்க. பிரச்சனையே இல்ல. மத்தவங்கள பத்தி தீர்ப்பு சொல்லாதீங்க. உங்களை விட கஷ்டமான நிலையில இருக்கிறவங்களுக்கு உதவுங்க. எப்பவும் உங்க சிறப்பானதை கொடுங்க. இதெல்லாம் ஜோஷ் பெசோனிங்கிறவரோட அனுபவத்திலிருந்து சொல்றார். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா தொடர்ந்து செய்யும்போது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். முக்கியமா இதுக்காக நீங்க புதுசா எதையும் சேர்க்க வேண்டாம். உங்க நேரத்தை வீணடிக்கிற பழைய பயனற்ற பழக்கங்களுக்கு பதிலா இத கொண்டு வாங்க. ரொம்ப சரி. ஆக நாம இன்னைக்கு டீன் கிராசியோசியோட மில்லியனர் வெற்றி பழக்க வழக்கங்கள் புத்தகத்துல இருந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். வெற்றி கடித்தளம் போடுறது எப்படின்னு பார்த்தோம். பார்வை நம்ம ஏன் என்னன்னு கண்டுபிடிக்கிறது. அப்புறம் நம்ம உள் மனசோட போராட்டம், அந்த வில்லன அடையாளம் கண்டு ஹீரோவை எப்படி வெளிக்கொண்டு வர்றது, நம்ம கதையை எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் செயல்பாடு, இலக்குகளை எப்படி நிர்ணயிக்கிறது, மத்தவங்களை எப்படி ஈர்க்கிறது, உறவுகளை எப்படி பேணுவது, கடைசியா மகிழ்ச்சியா இருக்கிறது எப்படின்னு சில பழக்க வழக்கங்களை பார்த்தோம். இது எல்லாத்தையும் ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒரு 90 நாள் திட்டம் மாதிரி எடுத்துக்கிட்டு இதுல உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதா தோன்ற 1-2 விஷயங்கள்ல கவனம் செலுத்தலாம். மேட்டுன்னு ஒருத்தர் அப்படி செஞ்சு ஜெயிச்ச கதையை ஆசிரியர் சொல்றார். அந்த விவசாயி கதை மாதிரி தான். ஒரு சின்ன காலங்குல திருப்பம், ஆனா தொடர்ந்து செய்யும்போது அது உங்களை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத இடத்துக்கு கொண்டு போகும். சரியான விஷயத்த தொடர்ந்து பயிற்சி செய்யணும். வெற்றிங்கிறது ஏதோ மாயாஜாலம் இல்ல, அது ஒரு சயின்ஸ் மாதிரி. நாம உணர்வுபூர்வமா தொடர்ந்து வளர்த்துக்கிற பழக்க வழக்கங்களோட விளைவு தான் அது. இந்த புத்தகத்துல சொன்ன விஷயங்கள் வெறும் தியரி இல்ல, நடைமுறைக்கான குறிப்புகள். இதை சரியா பயன்படுத்தினா உங்க இலக்குகளை அடையிறதுக்கு நிச்சயமா இது ஒரு பெரிய உதவியா இருக்கும். நிச்சயமா. சரி, இப்போ இந்த அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். உங்களுக்காக ஒரு கேள்வி. இத நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த முழு உரையாடலையும் கேட்டதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும்னா, இப்போ உங்ககிட்ட இருக்கிற பழக்கங்கள்ல எந்த ஒன்ன மாத்துறது மிக மிக முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. அந்த ஒரு பழக்கத்தை மாத்துறதுக்கான முதல் சின்ன படியா நீங்க இன்னிக்கே உடனடியாக என்ன ஒரு விஷயத்த செய்ய போறீங்க? ஜஸ்ட் ஒன் ஸ்மால் ஸ்டெப். ஆமா, அந்த ஒரு சின்ன ஸ்டெப் என்ன? சிந்தித்து பாருங்கள். கேட்டதற்கு நன்றி.